அபிஷேக் சர்மா இப்போ தான் ப்ரோ, ஏன்னா அவர் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. அவருக்கு இன்ஜுரி ஆனதுலேருந்து கம்மிங் டு இந்த இதில் வேர்ல்டுக்கு போகிறனால அவர் கொஞ்சம் வந்து ஒரு பேக்கப் தேவை. பேக்கப் ப்ரோ டக் அவுட் ஆனால் கூட சரி, ஃபைனல்ஸில் கண்டிப்பாக சம்பவம் இருக்குது. அபிஷேக் சர்மா நல்ல ஸ்கோர் எடுப்பாங்க ஃபைனல்ஸில். நாங்கள் ஒன்றும் பிலீவ் பண்ணுறோம் அபிஷேக் சர்மாவை. ஸோ ஆக்சுவலாக இப்போ அபிஷேக் சர்மா இருக்கார்ல, டெக் அவுட் ஆகிட்டு இருக்காரு, ஓகே தான். நம்ம சஞ்சு சாம்சன் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அவர் வந்து ஒரு 2 மேட்ச் வாய்ப்பு கொடுத்து பார்த்து சஞ்சு சாம்சன் நல்லா விளாண்டாருன்னா மேபி சஞ்சு சாம்சனை டீமில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருந்த இஷான் கிஷானுக்கும் இப்போ இருக்க இஷான் கிஷானுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் நீங்களே பார்க்கலாம். அது மாதிரி மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்திக்கும் துபேவும் இருக்காங்க. துபே போன மேட்ச் கூட பார்த்துருப்பீங்க, நல்லா சூப்பராக விளாண்டாரு. அது மாதிரி வந்து என்ன கொலாப்ஸ் ஆகிறப்ப துபே கண்டிப்பாக வந்து ஃபார்ம் பண்ணுவார். இப்போது கம்மிங் மேட்ச்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டு இந்தியா மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா துபே நின்று வந்து பயங்கரமாக விளாண்டுருப்பாரு. அவரோட கான்ட்ரிபியூட் எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த மாதிரி இந்தியா கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்கு. ஹர்திக்கும் அதே மாதிரி தான். அவங்களோட இந்தியாவில் விளாட்ற எல்லாருமே அவங்களோட கான்ட்ரிபியூட்டை கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்தியா ஒரு டஃப்பான ஆப்பனெண்ட்டாக யார்? டஃப்பான ஆப்போனண்ட்லாம் இல்லை ப்ரோ. கண்டிப்பாக மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்தியா தான் டாமினேட் பண்ண போகிறாங்க. இந்த வேர்ல்டு கப் நமக்கு தான். டஃப்பான ஆப்பனண்ட் பொறுத்து யாரும் கிடையாது ப்ரோ. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஜிம்பாவே இருக்காங்க. ஒரே ஒருத்தன் தான் வெஸ்ட் இண்டீஸ். அவனை பார்த்தா கொஞ்சம் பயம். ஒரே ஒருத்தவன் மட்டும்தான். இப்போ ஜிம்பாவே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவையும் பீட் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு ஸ்ரீலங்காவையும் பீட் பண்ணிட்டாங்க. மேபி நல்லா போச்சுன்னா நல்லாயிருக்கும். எப்பயும் எனக்கு இந்தியா தான் கப்படிக்க போகிறாங்க. ஐ திங்க் ஒரு எதுனா ஒரு ஜோக் பண்ணுவான்னு நினைக்கிறேன் நான். இப்போது நீங்கள் பாஸ்ட் இந்தியா மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜிம்பாவே இப்போ வந்து வருண் தான் ஒரு பெரிய பவுலராகவே வந்து ஒரு கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் வந்தாலே விக்கெட், நீங்கள் அவர் போடுற பவுலிங்லாம் நீங்கள் பார்த்து தான் தெரியும். அவர் வந்தாலே கண்டிப்பாக விக்கெட்டோட தான் போகிறாரு. இப்போ வருண் ஒரு வந்து டாமினேட் ஒரு பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த மேட்ச் வந்தாலும் ஒரு டாமினேஷன் கொடுத்ததுனால தான் இப்போ வந்து பார்க்குறவங்கலாம் ஒரு இந்தியா வந்து ஒரு இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வருண் வந்தாலே அது விக்கெட் கண்டிப்பாக விழுவுது. வருணுக்கு ஏன் வந்து 4 ஓவர் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ? நிறைய பவுலிங் பண்ணி அவரோட ட்ரிக்ஸ் வேணால் ஃபைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அதான் ஒரே ரீசனாக இருக்கும். பட் மற்றபடி சொல்லணும்னா வேறு எந்த ரீசன்ஸும் கிடையாது. பிச் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பவுலிங் போடுறாங்க. கரெக்டான விக்கெட்ஸ் வந்து எக்கனாமி நல்லா இருக்குது. கரெக்டான கீ பிளேயராக இருப்பார் இந்தியாக்காக. ஷூராக சொல்கிறேன், நல்ல விக்கெட்ஸ் எடுப்பாங்க. முக்கியமான மேட்ச் வருணுக்கு வந்து 4 ஓவர் தருவாங்க ப்ரோ. முக்கியமான மேட்ச் இப்போ வந்து நல்லா போயிட்டு இருக்கனால தான் வந்து வருண் 4 ஓவர் தரது கிடையாது. லாஸ்ட் மேட்சே பாருங்க, துபே நல்லா போட்டார். ஹர்திக் அடி வாங்கினாலும் துபே நல்லா போட்டார். மும்ரா எப்பயும் போல அவரோட என்ன வேலையோ கரெக்டாக பண்ணிட்டு போயிடுறாரு. வருண் வந்து ஒரு கீ பிளேயர் தான். அவர் எப்போ தேவைப்படுவாரோ அப்போ கரெக்டாக யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ வருண் பார்த்தீங்கன்னா சீனியர் பிளேயர் நிறையா இருக்கு. பும்ரா, ஹார்திக் இந்த மாதிரி சீனியர் பிளேயர் இருக்கு. அவங்களுக்கு கொடுத்து ஹர்ஷிப், இப்போ நீங்கள் ஹர்ஷிப் கூட நீங்கள் வந்து இப்போ நல்ல பவுலர்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா ஹர்ஷிப்புக்கு நல்ல பவுலர் தான். இது பும்ரா நீங்கள் வந்து சொல்லவே தேவையில்ல, அவர் இன்டர்நேஷனல் பிளேயர் மாதிரி தான். அப்புறமா ஹர்திக் அதே மாதிரி தான். ஏன்னா எல்லாருக்குமே அவங்க கேப்டன் சூரியகுமார் வந்து எல்லாருக்குமே கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருனால என்ன முடியுமோ கப்பு தான் அடிச்சு கொடுக்க முடியுமா, அதை கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த கப்பு இந்தியா தான் ப்ரோ, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மேட்ச் வந்து சூப்பர் 8 பார்ப்போம், அப்படி போதும் பார்ப்போம்.